இந்த மூணாவது வாரத்தில் ஒரு படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. வேட்டையினை விட பல மடங்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இடது கையில் தள்ளிட்டாங்க. இல்லை, சிறந்த ரஜினி படம் அப்படின்னு இதை நான் சொல்ல மாட்டேன். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். கூலி ரிலீஸ் ஆகி 17 நாட்கள் கடந்து விட்டன. ஆமாம், 3 வாரம் முடிஞ்சிருச்சு. அதோட கலெக்ஷன், அதோடைய வசூல் எப்படி இருக்கு இந்த நிலையில்? கலெக்ஷனை வந்து இப்போ வரைக்கும் சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. அவங்க முதல் நாள் வசூல் போட்டாங்க 151 கோடின்னு. 2வது நாள், அதாவது 4வது நாளில் வந்து 404 கோடிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு 12 நாள் 13 நாள் ஆகியிருக்கு. இந்த 13 நாளுமே வந்து இந்த படம் நல்ல கூட்டத்தோடு தான் ஓடி இருக்கு. முதல் 4 நாள்லேயே வந்து 404 கோடி. அதற்கு அடுத்து நீங்கள் 2 வாரம் கணக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 12 நாள் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த 12 நாள் பார்த்தீங்கன்னா 2 வீக்கெண்ட் வந்துருச்சு, 2 சனி ஞாயிறு வந்திருக்கு. இந்த நாட்களில் எல்லாமே வந்து தேட்டர் ஃபுல்லாகிருக்கு. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்ததாக நியூஸ் பார்த்தேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னே சனிக்கிழமை, இந்த 2 நாளும் மேக்சிமம் எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லு. இந்த 3வது வாரத்தில் ஒரு படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நண்பர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவர் வந்து ஒரு திரையரங்க உரிமையாளர். அவர்கிட்ட எப்படி சார் இருக்குது படம், எப்படி ஷோஸ் எல்லாம் ஏதாவது குறைச்சிருக்கீங்களான்னு கேட்டால், நான் காட்சியெல்லாம் எதுவும் குறைக்கவே இல்லைங்க, நான் போட்ட நாள்லேருந்து 4 ஷோன்றது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து வேறு படமே இதில் அக்காமடேட் பண்ணல, கூலி மட்டும்தான் ஓடுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த வாரம் வந்து இது வந்தது ஃபுல்லாகவே எனக்கு ப்ராஃபிட் தான். இப்போ கூலி மாதிரி பெரிய பிரம்மாண்ட படங்கள் இருக்குல்ல, கூலி மாதிரி பெரிய பொருட்செலவு எடுக்கிற படங்களுக்கு ஒரு 10 நாளுங்கிறதே போதுமானது தானே? ஆமாம்மா, 10 நாளுங்கிறது அவங்க போட்ட முதல்ல எல்லாமே எடுத்துருவாங்க, லாபமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்தது. நான் இப்போ முன்ன சொன்னது என்னென்னா 4 நாளில் 402 கோடி. இப்போ நேற்று வரைக்கும் அந்த 12-13 நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நல்லா போயிருக்கு, பெரும்பாலும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அப்போது இந்த 12 நாள் எவ்வளோ வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த 404 கோடியில் ஒரு பாதியாவது வந்திருக்காதா? அப்போ கணக்கு போட்டிங்கன்னா 600 கோடிக்கு மேலே வருது. ஒரு 700 crore ரீச் பண்ணும். இது அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. 700 போச்சுன்னா ஜெயிலர் தாண்டிடும். ஆனால் வந்து இது ஒரு 16 நாள்லேயே வந்து 600 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன். இது வந்து அஃபிஷியல் இல்லை, சன் பிக்சர்ஸ் சொல்கிறது தான் அஃபிஷியல். யார் என்ன கணக்கு போட்டாலும் ப்ரொடியூசரான அவங்க சொல்கிறத தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு தேட்டர் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொல்கிறது தான் கண்டிப்பாக போயிருக்கு சார், 600 தாண்டி இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், ஜெயிலரோட பெரிய கலெக்ஷன். பொதுவாக வெளிநாடுகளில் வந்து ஒரு வாரம் நம்ம தமிழ் படங்கள் ஓடுமா? பொதுவாக 2 வாரம் கூட ஓடுது. இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூலி வந்து 3வது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தை வெளியிட்ட இந்த ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டியஸ்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படம் வெளியிடுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உலகம் முழுக்க 20 மில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. $20 மில்லியன் மேலே. நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கோங்க, 20 மில்லியன்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள். 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். $10 லட்சம். 1 மில்லியன் நம்ம ரூபாயில கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து 80 கோடிக்கு மேலே போகுது. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக, அதாவது 20 மில்லியனுக்கு மேலே சம்பாதிக்கிற படங்களை கொடுத்தது ரஜினி மட்டும்தான். தொடர்ச்சியாக 3 படங்கள் அவர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு தியேட்டர்ல போய் அந்த ஆடியன்ஸோடைய அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. அது மலேசியா தியேட்டர் GS சினிமான்னு சொல்லிட்டு அந்த தியேட்டரில் அவர் படம் பார்க்குறத வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஜாம் பேக்கடு ஷோ அது. அவர் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ரசிகர்கள் நிரம்பிய ஒரு காட்சி. ஜனங்க வந்து முதல் நாள் மாதிரி என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. அதுதான் அந்த படத்தோட பவர். இப்போ ஜெயிலருக்கு முதல் வாரம் வந்து சில விமர்சனங்கள் வந்தது, எதிரான விமர்சனங்கள், கலவையான விமர்சனங்கள்.
அதெல்லாம் மீறி வந்து இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா மாறிட்டு இல்ல. ஆமா, நிச்சயமா. இந்த படத்துக்கு மாதிரி நெகட்டிவிட்டி வந்து ஈவன் வேட்டையனு கூட வரலங்க. வேட்டையனை விட பல மடங்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இடது கையில் தள்ளிட்டாங்க. அதையெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் காசை கொடுத்து நான் படம் பார்க்க போகிறேன், நீ யார் குறுக்க வரேன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போய் படம் பார்த்தாங்க. இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, அத்தனை தியேட்டர் ஓனர்ஸாக வந்து இதே வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. ஜனங்க வந்து இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கவே இல்லைங்க, அவங்க அடித்து தள்ளிட்டாங்க. ஒரு வகையில் வந்து அது நல்லது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா பெரிய படங்களுக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் ஒன்றுமே பண்ணாது. ஈவன் அது விஜய் படமாகவே இருந்தால் கூட படம் நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்க கொண்டாடுவாங்க. நெகட்டிவிட்டி வந்து அங்கே எடுபடாமல் போய். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஒரு விக்ரம் படத்தை கொடுத்தாரு, நான் கமல் ரசிகனே சொல்லி ரஜினிகிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. ஆமாம், இவரும் ஒரு சிறந்த ரஜினி படத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம சொல்லலாம்ல. இல்லை, சிறந்த ரஜினி படம் அப்படின்னு இதை நான் சொல்ல மாட்டேன். ரஜினியை மிகச்சிறந்த முறையில் வடிவமைச்சார், அதை வேணா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ரஜினி கேரக்டரை வந்து அவர் செஞ்சு எடுத்த, அவர் போர்ட்ரே பண்ண விதம், அதே போல் வந்து அந்த கேரக்டருக்காக மெனக்கெட்டது, அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தது, அந்த காஸ்டியூமு ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக. அண்மை காலத்தில் ரஜினியை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக சுறுசுறுப்பாக எப்பயுமே அவருக்கு அது இருக்கும். இந்த படத்துல ஒரு படி அதிகமா தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியும். கச்சிதமா அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அது குறிப்பா சண்டை காட்சிகள் வந்து அன்பிலீவபிள். எல்லாமே ரஜினியே பண்ண சண்டை காட்சி தான், பாடி டபுள் கிடையாது, எந்த இடத்துலையும் வந்து விஎஃப்எக்ஸ் வச்சு பண்ணல, எல்லாமே ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. 100% ரஜினியை பண்ண ஸ்டண்ட் காட்சி. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் ஃபைட் பண்ணுற அந்த எனர்ஜி இருக்கு, அது உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு லெசன் தான். இப்ப நாகார்ஜுனா வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாரு. ஒப்புதல் அப்புறம் ஒரு 4-5 சிட்டிங்க்கு பிறகுதான் ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இப்ப அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு போல இருக்கு. அவரோட இமேஜ் எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ தெலுங்குல ஆக்சுவலாக தெலுங்குல அவருக்குன்னு தனி மார்க்கெட் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. பெரிய நடிகராக இருந்தார், எல்லாமே ஓகே. பட் அவருக்கு வந்து இப்போ ஒரு இதுதான், ஒரு அவ்வளோ பெரிய பரபரப்பில் இல்லை அவர். இந்த படம் வந்த பிறகு நாகார்ஜுனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அங்கே அதிகமாகிடுச்சு. அதே போல் இந்த படம் வந்து ஒரிஜினலாக வந்த வார் 2 அந்த படத்தை வீழ்த்திருக்கு தெலுங்குல. அது ஒரு தெலுங்கு படம், இது ஒரு டப்பிங் படம். ஒரு டப்பிங் படம் அந்த படத்தை வீழ்த்திருக்கு, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அங்கே இந்த ஸ்டார் வார் இருக்குல்ல, அது அங்கேயும் உண்டு. அங்கே வந்து நாகார்ஜுனா ஃபேமிலி, என்டிஆர் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். இப்போ நாகார்ஜுனா ஃபேமிலி வந்து அங்கே ஜெயிச்ச மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஒரே ஒரு பாடல்ல தான் வந்தாங்க, பூஜா ஹெக்டே, மோனிகா பெலிச்சின்னு அந்த பாடல்ல. அதுலயே அவங்களுக்கு பெரிய ஹைப் வந்து. ஆமாம், அது பூஜா ஹெக்டே வந்து தமிழ்ல பெருசா எடுபடல. ஆக்சுவலா பெரிய நடிகை தான், ஆனா இங்க என்னமோ தெரியல, அவங்க நடிச்ச படங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படல. அந்த ரெட்ரோ படம் தான் ஓரளவுக்கு நல்லா போச்சு. பட் அந்த படத்தோட வசூலை கூட வந்து எல்லாம் டவுட் போட்டாங்க, இது இவ்வளோ இருக்குமா அப்படின்ட்டு. அந்த சூழலில் தான் இவங்க இந்த படத்தில் வந்து நடித்தாங்க. அதை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. மோனிகா பெல்லூச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பாடலின் மூலம் பூஜா ஹெக்டேவும் வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டேன். இன்னும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம், வசூல் 17 நாள் ஆகிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து எந்த வித ஒரு ஹாப்பி நியூஸும் வரலையே. அவர் மீட் பண்ணுறது அது மாதிரிலாம் அவங்க கொடுப்பாங்கல்ல, பண்ணுவாங்க. ஒரு 50 நாள் கழிச்சு செய்வாங்க. பண்ணுவா. இப்போ என்ன படம் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்களும் வந்து ப்ரொமோஷனை வந்து அதே வேகத்தில் தான் பண்ணுறாங்க. முதல் நாள் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறாங்க. மேபி இனி வரும் நாட்களில் வந்து அவங்க சந்திக்கலாம், அல்லது இந்த சக்ஸஸ் மீட்டை வேற ஏதாவது ஒரு விழாவாக செய்யலாம். இப்போ ஜெயிலருக்கு வித்தியாசமாக பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அதாவது சன் பிக்சர்ஸ் அப்படின்ற அந்த யூனிட்ல மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சன் குழுமத்தில் பணியாற்றுகிற அத்தனை பேருக்குமே வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அது காரணம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அது காரணம் என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ரேம்பேஜ் அப்படின்ட்டு நியூஸ் பரவன உடனே, ஜெயிலர் ரேம்பேஜ் நியூஸ் பரவனதுமே சன் டிவியோட பங்குகள் வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அளவுக்கு வந்து வருமானம். அது நீங்கள் இந்த படத்தில் வந்த வருமானம் ஒரு பக்கம், படத்தில் ப்ராஃபிட்டே 317 கோடி போட்டிருக்காங்க, அது பெரிய வசூல். அது இது தாண்டி சன் நெட்வொர்க்கோட அந்த ஷேர் மதிப்பு வந்து ஏறிடுச்சு. அதில் வந்து பல நூறு கோடி வந்து அவங்களுக்கு லாபம் வந்தது. அதனால் அதை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு தெரில. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு தான் வந்து நம்ம அவங்க சக்ஸஸ் மீட் நடத்துவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். கூலி அடைஞ்சிருக்கிற எல்லை இல்லை, இது வந்து ஒரு செட் பண்ணுதோ, ஒரு இதை தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஜெயிலர் 2க்கு
ஆமாம். இது நான் வந்து இப்போயும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஜெயிலரோட வசூலை தாண்டிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெயிலர் வந்து 4 நாளில் வந்து 300+ கோடி தான் அந்த படத்தோட வசூல். இந்த படம் 4 நாட்களில் 400 கோடிக்கு மேலே வசூல். அதுக்கு அடுத்த ஒரு 12-13 நாளில் நிச்சயமாக இன்னொரு 200 கோடி அதுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயிலரோட லைஃப் டைம் வசூல் இருக்குல்ல, அது 700 கோடி சம்திங் தான். பட் இந்த படம் 12 நாள்லேயே வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இது இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஓடும்போது அதை தொடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. 1000 கோடி தான் இல்லையே தவிர இதெல்லாம் வசூலெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். இன்னொன்று ஜெயிலர் 2க்கான ஒரு எல்லையாகவும் இது மாறிட்டு இல்லை. ஆமாம், ஜெயிலர் 2 ஈஸியாக இதை தாண்டிடும். அது ஒரு பெரிய இது இல்லை. இந்த படத்தோட வசூலை வந்து அந்த படம் ஈஸியாக தாண்டுற. ஈவன் ஓப்பனிங்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கெண்டெல்லாம் வந்து இதை விட பெரிய நம்பர்ஸ் வரும் அந்த படத்துக்கு. ஏன்னா அது மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு பிரம்மாண்டமானது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.